சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற வெற்றி நிச்சயம் வேலைவாய்ப்பு முகாமில் 1000க்கும் மேற்பட்டோர் தேர்வாகினர். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள வேளாங்கண்ணி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, தமிழ்நாடு திறன் மேம்பாடு மற்றும் அஸ்கார்டியா அறக்கட்டளை இணைந்து வெற்றி நிச்சயம் வேலைவாய்ப்பு முகாம் எனும் வேலைவாய்ப்பு திருவிழாவினை பிரம்மாண்டமாக நடத்தின. இதனை கல்விக் குழுமத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் தேவராஜ், செயலர் முனைவர் தேவானந்த் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். சிறப்பு விருந்தினராக ஆஸ்னோவேஷன் ஹப் நிறுவனத்தின் இணை நிறுவனர் மற்றும் முதன்மை செயல்பாட்டு அதிகாரி நீனா காயத்ரி ராமகிருஷ்ணன், அஸ்கார்டியா அறக்கட்டளை நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் ராஜா வர்ஷன், சூல்ஸ் குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி சதீஷ் நாராயணன் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த வேலைவாய்ப்பு முகாமில் சென்னையைச் சேர்ந்த 60க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கலந்து கொண்டன. இதில் 1000க்கும் மேற்பட்டோர் தேர்வான நிலையில் 400க்கும் மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. நிறுவனங்களின் சார்பாக இது எங்களோட வெள்ளி விழா ஆண்டு. இந்த ஆண்டில் இந்த முதல் ஜாப் ஃபேர் நிகழ்வை எங்கள் கல்லூரியில் இன்றைக்கி நடத்திட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வந்திருக்காங்க. 4500க்கும் மேற்பட்ட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் காலையிலேருந்து தொடங்கி நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி மாணவ சமுதாயம் இந்த ஜாப் ஃபேரை பயன்படுத்தி நல்ல ஒரு நிலைக்கு அவங்க போகிறதுக்காக எங்கள் கல்லூரி சார்பாகவும் சரி, அஸ்கார்டியா ஃபவுண்டேஷன் என்கின்ற அமைப்போடு சேர்ந்து இந்த ஜாப் ஃபேர் வெற்றி நிச்சயம் என்கின்ற தலைப்பில் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டோடு இது நடக்குது. ஸோ இதில் யாராவது மாணவிகள் யாராவது வேலை வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கலாம். கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட ஹெச்ஆர்ஸ் இங்கே வந்திருக்காங்க, கம்பெனிஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ இதை ஏற்படுத்தி கொடுத்த இந்த அரசு மூலமாக நடைபெறும் இந்த நான் முதல்வன் பயிற்சி மூலமாக தான் இந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு எங்கள் மாணவர்களுக்கு. ஸோ இந்த நேரத்தில் எங்களுடைய கல்லூரி சார்பாக தமிழ்நாடு அரசுக்கும் இந்த வேலைவாய்ப்பை நடத்தும் இந்த அமைப்பிற்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.